சைனா அவங்களுடைய மிலிட்டரி அண்ட் டிஃபென்ஸை டெவலப் பண்ணுறதையும் அதை சுற்றி இருக்கிற மற்ற அண்டை நாடுகள்ல இருந்து தங்களோட நாட்டை காப்பாற்றுறதுலையும் ரொம்பவே மும்முரமாக இருக்கிறாங்க. அதுவும் கன்சிடரிங் உலக சூழல் வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு பதட்டம் நிலவி வர்ற நிலையில் சைனாவும் தங்களோட டிஃபென்ஸில் அதிக ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். அண்ட் அந்த வகையில் புதுசாக ஒரு ட்ரோனையுமே அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா MD-19, MD-21 அண்ட் MD-22 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வகையான ட்ரோன்ஸை அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா MD-22 ரக ட்ரோன் வந்து மிகப்பெரிய லெவலில் அந்த சைனீஸ் டிஃபென்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை அவங்களோட எந்த ஒரு மிலிட்ரி விஷயங்களுக்காக இருக்கட்டும் மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ அந்த MD-22 எந்த மாதிரியான ட்ரோன், இது எந்த வேகத்தில் போகக்கூடிய ஒரு ட்ரோன், அண்ட் இதுக்கான ஒரு ஃப்ளைட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, அண்ட் இது எந்த அளவுக்கு பேலோட இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு ட்ரோன் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ MD-22 ரக ட்ரோன் வந்து கிட்டத்தட்ட 10.8 மீட்டர் நீளமும் 4.5 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்ட ஒரு ட்ரோனாக இருக்குது. இது வந்து யூஸ்வலாகவே என்னென்னா ஏரியலில் போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து டிப்ளாய் பண்ணப்படக்கூடிய ஒரு ட்ரோன். அதிகமாக அந்த ஏரியலில் டிப்ளாய் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரோனாக தான் இது இருக்குது. அதுவும் இல்லாமல் தரையிலேருந்து அதுவும் டேக் ஆஃப் ஆகிறதுக்கான ஒரு விஷயமும் இதில் இருக்குது. பட் ஆனால் இதோட மேக்ஸிமம் எஃபெக்ட் வந்து நம்ம ஏரியலில் இதை டிப்ளாய் பண்ணால் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை அங்கேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி இது மேக்ஸ் 7 ஸ்பீடில் இது ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மேக்ஸ் 7 அப்படின்னா அது எதை குறிப்பிடுது அப்படின்னா ஒலியை விட 7 மடங்கு அதிக வேகம், அதாவது ஸ்பீட் ஆஃப் சவுண்டை விட 7 மடங்கு டைம்ஸ் 7 அந்த ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு ட்ரோன் தான் இது. ஸோ அதனால் இதோட ஸ்பீடு வந்து டெஃபினட்டாக ஒரு பயங்கரமான இதுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்பீடில் போகிறதுனால இது வந்து ஆன்டை மிசைல் லான்ச்சர்ஸாக இருக்கலாம், அந்த அதில் இருந்து இது கொஞ்சம் ஏஜைலாக இருக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அதிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. அதை தாண்டி இது வந்து கிட்டத்தட்ட 600 கிலோவுக்கான பேலோட இது எடுத்துகிட்டு செல்லக்கூடிய ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு ட்ரோனாக இருக்குது. ஸோ 600 கிலோ எடை கொண்ட எந்த ஒரு விஷயத்தையுமே இதால் தூக்கிட்டு போக முடியும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அண்ட் 8000 கிலோமீட்டர் இதுக்கான ஒரு லென்த் அண்ட் இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் தொலைவுக்கு வரைக்கும் இதால் ஒரு டைமில் செல்ல முடியும். அண்ட் அதுக்கான ஃபியூவல் கெப்பாசிட்டியும் இதுக்கு இருக்குது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த MD-19, 21 அண்ட் 22 அந்த 3 ரக ட்ரோன்களும் நெக்ஸ்ட்டு சைனாவோட டிஃபென்ஸுக்கு மிகப்பெரிய லெவலில் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்டு முன்னாடி சொன்ன மாதிரியே ரஷ்யா, உக்ரைனாக இருக்கட்டும், இல்லை மிடில் ஈஸ்டாக இருக்கட்டும், அமெரிக்காவை சுற்றிய ஒரு இதாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையுமே அதுக்கான ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கிற நிலையில் இந்த ட்ரோன்ஸ் வந்து டெஃபினட்டாக சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் அப்பாக இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ட்ரோன்ஸை தாண்டி இன்னும் இந்த இதில் அடுத்தடுத்து ரிசர்ச் பண்ணி இன்னும் புது புது டெவலப்மெண்ட்ஸை இதில் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இது எந்தெந்த மாதிரி முன்னேறுது, அண்ட் இது எங்கெங்கெல்லாம் நமக்கு வழிவகுக்குது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும்.